பொது வெளியில எல்லாரையும் அண்ணன், தம்பி, பையன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. என் தம்பி மகனோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டா அவ. பிரியங்கா குறித்து பாடகி சுசித்ரா பேசியிருந்த விஷயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா? why do I want to make a video supporting மணிமேகலை? ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் அ ஷோ எனிமோர். ஒரு புள்ளிய பத்தி ஒருத்தங்க இவ்வளோ கண்ணியமா அந்த டாக்ஸிக் ஜோன்ல இருந்து கம்ப்ளீட்லி கிளம்பிட்டு எவ்வளவு தைரியமான முடிவு டு குவிட் குக் வித் கோமாளி. அந்த ஜோன்ல இருந்து நவந்ததுக்கு அப்புறமா கிளியரா அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மணிமேகலை, மை குட்னஸ் மணிமேகலை, so much respect for you. I am on your side, girl, and I know what you went through. எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க, தெரியும். அந்த பையன் எனக்கு தம்பி பையன், such a nice boy, எவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள பையன். நாசமா அடிச்சிருச்சு அவனை. இதெல்லாம் பத்தி பேசினா நான் ரூமர் சொல்றேன்பாங்க. பட் the aim of this video is to say that I support மணி. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளினியாக இருந்த மணிமேகலை திடீர்னு அந்த நிகழ்ச்சியை விட்டு விலகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்காங்க. இந்தியன் ஷோவோட அந்த ஒரு அவுட்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் how we worked for past 4 seasons. அப்படிதான் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோவா அது இருந்தது குக் வித் கோமாளி பிஃபோர். நம்ம வந்து லைக் நீங்க என்ன வேணா பேசிக்கலாம் ஷோல, நான்லாம் வந்து எதுவும் கேட்க மாட்டேன், யூ கேன் டு வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. அது எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு நான் வீட்லேயே சும்மா வந்து பெட்ஷீட் போத்திட்டு தூங்கலாம்ல, நான் ஏன் போயிட்டு செட்டில் சும்மா நின்றுட்டு வரணும்? அதனால அது ஐ ஸ்ட்ரிக்ட்லி டோல்ட் த டீம், அது அந்த மாதிரி என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் வாட் ஐ செட் இஸ் ரைட். எந்த ஒரு விஷயமோ அதை நான் யோசிச்சு தான் நான் பண்ணுவேன். அதை நான் சொல்லியிருக்கேன். நான் என்ன சொல்லியிருக்கேனோ அந்த விஷயத்தில் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன், கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுவேன். வாட் எவர் இட் இஸ் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து இனிமேல் நீங்கள் ஷோவில் பேசிக்கலாம், நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து திரும்ப ஷோவில் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டே இருந்துச்சு. அதையே அப்படி வந்து சொல்லணும், வை ஷுட் ஐ டூ தட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போச்சு. அண்ட் ஐ டோல் வாட் எவர் இட் இஸ். எனக்கு என்னன்னா, ஓகே இந்த ஷோ அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும், இது மூலமாக கிடைக்கிற ஃபேமோ இல்லை அது மூலமாக கிடைக்கிற ஒரு அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுவோ இல்லை லைஃப் ரன் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு இடத்துல இருந்து நான் பண்ணாத ஒரு விஷயத்த, பண்ணாத ஒரு தப்பை நான் இறங்கி வந்து இவங்க இதில் இத்தனை வருஷமாக இருக்காங்க, இவங்க இந்த இடத்துல ஒரு அவங்க ஒரு பெரிய ஆள்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு நானும் அதே மாதிரி நம்பிட்டு என்னால் அந்த விஷயம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஸ்டெப் இறங்கி வந்து தான் ஒரு விஷயத்தில் நான் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த எனக்கு இருக்கிற அது விஷயம், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை தூக்கி கூட போட்டுட்டு நான் போவேனே தவிர நான் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட இறங்கி வர மாட்டேன் அப்படிங்கறத நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். இந்த நிலையில அதற்கு காரணம் அதே நிகழ்ச்சியில போட்டியாளரா இருக்கிற பிரியங்கா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த கருத்துக்கள், செய்திகள் இணையத்துல வைரலாகி வரும் நிலையில சுசித்ரா நேற்று இது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்ததை பார்த்தோம். இந்த நிலையில தற்போது அவர் இன்னொரு வீடியோவை வெளியிட்டு லிட்டரலி லைஃப்ல ஒரு எதிரி சம்பாதிக்காத மணிமேகலைய ஏன் பிராங்கா அவ்வளோ டார்ச்சர் பண்ணினாங்க அப்படின்னா, பிராங்காவோட பர்சனாலிட்டி டைப் புரிஞ்சுக்கிட்டாலே we will understand. குவீன் மதர் நார்சிசிஸ்டும்பாங்க இவங்கள. எல்லாரையும் தன்னுடைய தம்பி பையன் அப்படின்னு அடக்கி அங்கேருந்து செக்ஷுவல் ரூட்டுக்கு இழுப்பாங்க. இதுல பல எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஏர்லியஸ்ட் வந்து ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கோடைய சைக்கோ படத்துல மிஸ்ஸஸ் பேட்ஸ் அப்படின்ற அந்த மதர் கேரக்டர், சமீபத்துல மம்முட்டி படம் ரார்ஷாக்ல வர அந்த மதர் கேரக்டர். அல்டிமேட்லி இந்த மாதிரி விமன் வந்து வாண்ட் all their அடிமைகள் and men in a wheelchair, son in a wheelchair syndrome பாங்க. அவங்களுக்கு டேடி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க தகப்பனிய அவங்க வீல் சேர்ல வச்சுதான் ஒரு பக்கம் ஆசையாவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் கொடுமையும் படுத்தணும் அப்படின்றதுக்காக உலகத்தையே அப்படி பண்ணிடுவாங்க. another example is ஜூலி கணபதி. அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருப்பது, அதாவது வாழ்க்கையில் ஒரு எதிரிய கூட சம்பாதிக்காத மணிமேகலைய ஏன் பிரியங்கா இவ்ளோ டார்ச்சர் பண்ணாங்க? பிரியங்காவின் பர்சனாலிட்டி டைப்பை புரிஞ்சுக்கிட்டாலே இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். குவீன் மதர் நார்சிசிஸ்ட் என்று சொல்லுவாங்க. எல்லோரையும் தன்னுடைய தம்பி பையன் என்று அடக்கி அங்கே இருந்து செக்ஷுவல் வழிக்கு இழுப்பாங்க. இதற்கு பல உதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க தகப்பனையே வீல் சேர்ல வைத்துதான் மகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு பக்கம் ஆசையாவும் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கொடுமையும் படுத்துவாங்க. உலகத்தையே அவ்வாறு செய்வாங்க. இன்னொரு நல்ல உதாரணம் என்னன்னா, ஜூலி கணபதி திரைப்படத்தின் கேரக்டர்னும் பாடகி சுசித்ரா பேசியிருந்த விஷயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு.